சாந்தி. 5 டிசம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, சுகம் மற்றும் துக்கத்தை யார் அடைகிறார்கள்? சுகம் மற்றும் துக்கத்தை யார் அடைகிறார்கள்? இரண்டாவது கேள்வி, ஆத்மாவில் துரு எப்படி நீங்கும்? ஆத்மாவில் துரு எப்படி நீங்கும்? மூன்றாவது கேள்வி, பாபா எதற்கு கேரண்டி கொடுக்கிறார்? பாபா எதற்கு கேரண்டி கொடுக்கிறார்? நான்காவது கேள்வி, யார் அசையாதவர்? யார் அசையாதவர்? அஞ்சாவது கேள்வி, எதில் புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள்? எதில் புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள்? ஆறாவது கேள்வி, யாருக்கு எண்ணத்திலும் வெற்றி கிடைக்கும்? யாருக்கு எண்ணத்திலும் வெற்றி கிடைக்கும்? ஏழாவது கேள்வி, யார் மகாரதிகள்? யார் மகாரதிகள்? எட்டாவது கேள்வி, பாபா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஏன் மறந்து போகிறது? பாயிண்ட்ஸ் ஏன் மறந்து போகிறது? fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஞான ரத்தனங்களை தானம் செய்தால் ஞான ரத்தனங்களை தானம் செய்தால் டேஷ் நிரம்பிக்கொண்டே இருக்கும். ஞான ரத்தனங்களை தானம் செய்தால் டேஷ் நிரம்பிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது, பக்தி முடியும் போதுதான் டேஷ் அளிக்கிறேன். பக்தி முடியும் போதுதான் டேஷ் அளிக்கிறேன். மூன்றாவது, தந்தை படைப்பவர் என்றால் தந்தை படைப்பவர் என்றால் டேஷ் தான் படைப்பார். நான்காவது, உங்களுடைய புத்தியில் டேஷ் உள்ளது. உங்களுடைய புத்தியில் டேஷ் உள்ளது. அஞ்சாவது, டேஷ் ரகசியம் புத்தியில் இருக்கிறது. டேஷ் ரகசியம் புத்தியில் இருக்கிறது. ஆறாவது, யோக பலத்தினால் டேஷ் ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள். யோக பலத்தினால் டேஷ் ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏழாவது, எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்காக டேஷ் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும்.
டேஷ் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, சுகம் மற்றும் துக்கத்தை யார் அடைகிறார்கள்? பாபா சொல்றாரு, தங்க யுக புத்தியினர். யாருக்கு கோல்டன் ஏஜ் புத்தி இருக்குதோ, தங்க யுக புத்தியா இருக்குதோ அவங்க சுகத்தை அடைவாங்க. மற்றபடி அயன் ஏஜ் புத்தி உள்ளவங்க, இரும்பு யுக புத்தியினர் துக்கத்தை அடைகிறார்கள். இரண்டாவது கேள்வி, ஆத்மாவில் துரு எப்படி நீங்கும்? துரு யோக அக்னினால் தான் நீங்கும். மூன்றாவது, ரொம்ப ஈஸியான கேள்வி இல்லையா? மூணாவது கேள்வி, பாபா எதற்கு கேரண்டி கொடுக்கிறார்? தூய்மை ஆகுங்கள், உங்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவேன் என்று பாபா கேரண்டி கொடுக்கிறார். நான்காவது கேள்வி, யார் அசையாதவர்? யார் அசையாதவர் அப்படின்னா பாபா சொல்றாரு, கவனம் என்ற விதியின் மூலம் மாயாவின் நிழலிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைக்கக்கூடியவர்கள் தான் அலைச்சலில் கூட அசையாதவர் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, எதில் புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள்? எதில் புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள்? பாபா சொல்றாரு, பொய்யை உண்மை போல நிரூபணம் செய்வதில் புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள். பொய்யை உண்மை போல நிரூபிப்பாங்க அல்லது நிரூபணம் செய்வதில் புத்திசாலி ஆகிவிடுகிறீர்கள். ஆறாவது கேள்வி, யாருக்கு எண்ணத்திலும் வெற்றி கிடைக்கும்? ஒவ்வொரு எண்ணத்திலும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருந்தால் எண்ணத்திலும் வெற்றி கிடைக்கும். மேலும் நினைத்தது நிறைவேறியே தீரும். ஏழாவது கேள்வி, யார் மகாரதிகள்? யார் தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் மகாரதிகள். எட்டாவது பாயிண்ட்ஸ் ஏன் மறந்து போகிறது? பாயிண்ட்ஸை தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில்லை, எனவே பாயிண்ட்ஸ் மறந்து போகிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஞான ரத்தனங்களை தானம் செய்தால் டேஷ் கிடைக்கும். ஞான ரத்தனங்களை தானம் செய்தால் அந்த அளவிற்கு பொக்கிஷங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இரண்டாவது, பக்தி முடியும் போதுதான் டேஷ் அளிக்கிறேன். பக்தி முடியும் போதுதான் சத்கதி அளிக்கிறேன். மூணாவது, தந்தை படைப்பவர் என்றால் டேஷ் தான் படைப்பார். தந்தை படைப்பவர் என்றால் அவசியம் புதிய உலகத்தை படைப்பார். அவசியம் புதியதுதான் பாபா என்ன பண்றாரா, படைப்பார். நான்காவது, தந்தை படைப்பவர் என்றால் அவசியம் புதிய படைப்பை தான் படைப்பார். நான்காவது, உங்களது புத்தியில் டேஷ் உள்ளது. உங்களது புத்தியில் இப்பொழுது முழு ஞானமும் நிரம்பி உள்ளது. இப்பொழுதுதான். அஞ்சாவது, டேஷ் ரகசியம் புத்தியில் இருக்கிறது. சக்கரத்தின் ரகசியம் புத்தியில் இருக்கிறது. ஆறாவது, யோக பலத்தினால் டேஷ் ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள். யோக பலத்தினால் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள்.
7வது, எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்காக டேஷ் நடக்க வேண்டும். எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்காக தந்தையருடைய ஒவ்வொரு ஆலோசனையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.